தேவ சமூகத்திலே நான் காத்திருந்த போது நமக்கு மிகவும் பழக்கமான பகுதிகளைத்தான், ஆனால் வித்தியாசமான கோணத்திலே பேசும்படியாக தேவன் என்னோடு கூட இடைப்பட்டார். இது எங்களுக்கு தெரிந்தது தானே என்று தள்ளிவிடாதபடி நான் சொல்லுகிற கோணத்திலே இந்த செய்தியை நீங்கள் பார்க்கும்படியாக நான் கேட்கிறேன். இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் தேவனுக்கு சித்தமானால் இதே பகுதியின் அடிப்படையை வைத்துத்தான் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். மீண்டும் நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன், இது மற்ற கூட்டங்களைப் போல அல்ல. நான் என்ன பெற்றுக்கொள்வேன் என்கிற கோணத்தில் இந்த கூட்டத்தில் நீங்கள் அந்த மனநிலையோடு கூட உட்கார்ந்தால் ஒருவேளை ஏமாற்றத்தோடு தான் இங்கிருந்து கடந்து செல்ல வேண்டியிருக்கும். மாறாக எனக்காக தன்னையே தந்த என் ஆண்டவருக்கு, என்னை இதுவரைக்கு உயிரோடு காத்து கொண்டு என்னை ரட்சிப்பின் காரியத்தை விளங்க பண்ணின ஆண்டவருக்கு என்னை குறித்து என்ன திட்டம் உண்டு, என்ன நோக்கம் உண்டு, அதை நிறைவேற்றினால் தானே நான் அவரோடு கூட போகும்போது, அவர் முன்னதாக நிற்கும் போது உண்மையுள்ளவனாய் இருந்தா என்று என்னை பார்த்து அவர் சொல்ல முடியும் என்கிற அந்த நினைவோடு கூட இந்த கூட்டத்தில் இருந்தால் இந்த கூட்டம் உங்களை தட்டி எழுப்பும் என்று நான் தாராளமாக சொல்லுவேன். தேவன் அதற்கேற்றாற்போல் உங்களோடு கூட பேசுவாராக. மெதுவாகவே பேச விரும்புகிறேன். என்றால் தமிழகம் எங்கும் நடக்கிற ஆராதனைகள், தமிழகம் எங்கும் நடக்கிற கூட்டங்களின் சில காரியங்கள் அவ்வப்போது இப்பொழுது வாட்ஸ்அப் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட எல்லாருமே அந்த யூடியூப் என்கிற யூடியூப் மீடியூப் எந்த டியூபிலே வந்து விடுகிறது. ஆகையினால இங்கே இருக்கிற ஆவிக்குரிய பல்ஸை நான் பார்க்கும்போது இங்கே எல்லா கூட்டங்களிலும் அதிகமாக நீட் பேஸ்ட் காஸ்பல் என்று சொல்வேன், தேவையை சார்ந்த சுவிசேஷ கூட்டங்களே அதிகம் நடக்கிறதை ஆராதனையிலையும் பார்க்கிறேன், வெளிக்கூட்டங்களிலையும் பார்க்கிறேன், சபை கூட்டங்களிலையும் பார்க்கிறேன். ஆகையினால நான் பேச போகிற காரியம் உங்களை கொஞ்சம் தட்டி எழுப்புவதற்கு மாத்திரமல்ல, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். பக்கத்தில் உங்கள் கையை பிடிச்சு சொல்லுங்க, ரெடியாக இருந்தீங்க. Please understand, I am going to give a real approach so that we can understand the heart of God. தேவனுடைய இதயத்தினுடைய துடிப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த கோணத்திலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அதற்காகத்தான் தேவனுடைய சமூகத்தில் போராடி காத்தபோது இந்த மதுரை மாநகருக்கு ஆண்டவர் கொடுத்த செய்தி, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 23வது வசனத்தில் இருந்து 29வது வசனத்தில் அடங்கி இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம், the book of Hebrews chapter 11 verses 23 to 29. இந்த 3 நாட்களும் இதையே அடிப்படையாக கொண்டு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். தேவன் உங்களோடு இடைப்படுவார் என்று விசுவாசிக்கிறேன். The chapter from which less truth has been brought is this chapter. நல்லா கவனிங்க, வேதத்தில் அநேக பகுதிகளை குறித்து அதிகம் பேசப்பட்டாலும் அதிகமான பேர் இந்த அதிகாரத்தை, விசுவாசத்தை மேன்மைப்படுத்தி விசுவாசத்தின் காரியங்களை சொல்லி, ஆண்டவர் உன்னை கொண்டு உனக்காக இவைகளெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி ஜனங்கள் இதனால் தொடப்பட்டது உண்மைதான் என்றாலும் அதிகமாக இந்த அதிகாரத்தை குறித்து சரியான வெளிப்பாடுகள் சொல்லப்படவில்லை என்று ஆதங்கப்படுகிறவர்களே நான் ஒருவன். ஐயா, என்னையா அப்படி சொல்லிட்டீங்க? நாங்கள் நிற்கிறதே விசுவாசத்தின் அடிப்படையில் தானே. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம் என்று இந்த அதிகாரத்தில் தானே பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தை குறித்து நாங்கள் கேட்காத பிரசங்கங்களா? செத்துப்போன சாராளுடைய கர்ப்பம் விசுவாசத்தினாலே ஆண்டவர் உண்மையுள்ளவர் என்று கண்டுபிடித்த அவளுடைய வாழ்க்கையை மாற்றிட்டென்றது நாங்கள் கேட்கவில்லையா? அல்லது விசுவாசத்தினாலே செங்கடலை பிரித்ததை நாங்கள் கேட்கவில்லையா? விசுவாசத்தினாலே பல காரியங்களை நடப்பித்தார்கள் என்று அங்கே 33வது 34வது வசனத்தை நாங்கள் அடிக்கடி தியானிக்கிறவர்கள் அல்லவா?
அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த அதிகாரத்தின் ஆழங்களை, பூரணமான வெளிப்பாடுகளை புரிந்து கொண்டது இல்லை என்று அல்லது விளக்கப்படவில்லை என்று நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள் என்று நீங்கள் என்னை திருப்பி கேட்கலாம். நமக்கு தெரியும், நான் 33, 34 வாசிக்கிறேன். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். 35 முதல் பகுதி, ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் என்றெல்லாம் விசுவாசம் செய்யக்கூடிய அரும் பெரும் காரியங்களை நாம் அடிக்கடி நினைவு கூறுகிறது மாத்திரமல்ல, அதை சார்ந்த பிரசங்கங்களை ஏராளமாக கேட்டிருக்கலாம். But with the open mind, if you read this chapter, this will take you to another level. Let me tell it again. திறந்த மனதோடு கூட இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இந்த அதிகாரம் உங்களை மிகவும் கஷ்டப்படுத்தும், வேதனைப்படுத்தும். அதை குறித்த அடிப்படையான காரியத்தை புரிந்து கொண்டவனாகத்தான் இன்றைக்கு இந்த அதிகாரத்தின் ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் உங்களுக்கு முன்னதாக வைக்க விரும்புகிறேன். அந்த கவனியுங்கள். விசுவாசம் என்ன செய்யும் என்பதை என்னுடைய 50 ஆண்டு கால ஊழியம் பீகாரிலே எங்கே போகிறோம் என்று தெரியாது, எப்படிப்பட்ட ஊழியம் செய்ய வேண்டும் தெரியாது, ஹிந்தியிலே ஒரு வார்த்தையும் தெரியாது, மாற்று கலாச்சாரத்தில் 64 மொழிகள் பேசுகிற ஒரே மாநிலத்தில் எப்படி ஊழியம் செய்யும் தெரியாது. என்னை ஆதரிப்பதற்கு யாராயிலும் பின்னாலே கை கொடுப்பார்களா தெரியாது. என்னுடைய புஸ்தகத்தை வாசித்தவர்கள் இங்கே இருக்கலாம். தண்ணீர் கேட்டால் தண்ணீர் கொடுக்கவும் ஆள் இல்லை. என்னுடைய புஸ்தகத்தை வாசிக்காதவர்களுக்காக சொல்கிறேன் ஒரே ஒரு சம்பவம். ஒரு நாளில் மிகுந்த வெயில், 48 டிகிரி அடித்துக் கொண்டிருக்கிற வேளையில் என்னுடைய சைக்கிளை அநேக புஸ்தகங்களினால் கட்டிவிட்டு நான் ஒரு சைக்கிளில் மிகவும் கஷ்டப்பட்டு எப்படியாயும் சந்திக்கப்படாத கிராமங்களுக்கு சென்று ஆண்டவரை அறிவிக்க வேண்டுமே என்று சொல்லி போன போது பயங்கரமான தாகம். இன்றைக்கு தான் ஊருக்கு வாட்டர் பாட்டில் கிடைக்குது. எங்கே நான் போன பகுதியில் டீ கடை தானும் கிடையாது. அந்த பகுதிகளில் நான் போகிறேன். போய் எனக்கு தாகமோ தாகம். அங்கே இருக்கிற ஒரு சிலர் நின்று கொண்டிருந்தார்கள். அங்கே ஒரு அடி பம்பு இருக்கிறது. நான் கேட்டேன் அவர்களை பார்த்து, ஐயா அம்மா, இந்த இந்த பம்பில் நான் பிடிக்கலாமா என்று கேட்டேன். ஏனென்றால் அங்கே ஊர் கட்டுப்பாடு என்று நிறைய உண்டு. ஜாதி அடிப்படையிலே தமிழகத்திலே இருக்கிறது. ஆனால் தமிழகத்தை காட்டிலும் வெறிகுண்ட ஜாதி கட்டுப்பாடு இருக்கிறபடினால் நான் போய் கேட்டபோது அவர் என்னை பார்த்து கேட்டார்கள், நீ எந்த ஜாதி? முதல் கேள்வி. நான் ஹிந்தி தெரியும், அதனால சொன்னேன். இல்லை, எந்த ஊர், எந்த ஜாதி என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், எனக்கு அவர்களுக்கு கிறிஸ்தவை பற்றி தெரியவே செய்யாது, சிலுவை என்றால் என்ன என்று தெரியாது. ஆகையினாலே நான் அவர்களை பார்த்து சொன்னேன், நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னேன். அந்த கிராமத்தாருக்கு கிறிஸ்தவன்கிற வார்த்தையே தெரியாதபடியினால, இந்துவா முஸ்லீமா ரெண்டில் ஒன்று சொல்லு, எதுடா ஏதோ ஒன்று புதுசாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார்கள். அப்போ நான் சொன்னேன், நான் இந்துவும் இல்லை முஸ்லீம் இல்லை, நான் கிறிஸ்துவ. எங்களுக்கு இந்த ஊரில் வேற ஒருத்தனுக்கும் தண்ணி கொடுக்க முடியாது தெரியுமா, ஓடு என்று விரட்டி விட்டார்கள். அடுத்த ஊருக்கு போனேன். தாகம் பயங்கரம், 48 டிகிரி. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் பீகாருடைய காலநிலைகள் வேற்றத்தாழ்வாக இருக்கும். அப்பொழுது அடுத்த ஊரில் போய் அங்கே போய் நான் கேட்டபோது அங்கே ஒரு சின்ன கூட்டமாக வாலிபர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கேட்டார்கள், எங்கே இருந்து வந்திருக்கிறாய் என்று. நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கிறேன். அதில் ஒரு வாலிபன் எங்கேயோ வேலை செய்கிறான், பஞ்சாப்லேயோ எங்கேயோ வேலை செய்கிறான். அவன் மற்றவர்களை பார்த்து சொன்னான், இவங்க தாண்டா ஹிந்தி ஒழிகன்னு சொன்ன ஆட்கள், விரட்டு வேண்டா, தண்ணி கேட்டு வந்திருக்கான். இந்த தமிழ்நாட்டுக்காரங்க தான் கத்துறான், ஹிந்தி ஒழிகன்னு சொல்றான். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல.
அவர்களும் குடிக்க விடவில்லை. மூன்றாவது கிராமத்துக்கு போகிறேன். 3 கிலோமீட்டர் தூரத்தில் கிராமங்கள். பீகாரை பார்த்தீங்கன்னா 14 கோடி மக்களும் 45,000 கிராமத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. 3வது கிராமத்தில் போய் சரி இந்த ஆளுங்களெல்லாம் கூட்டா தண்ணி கொடுக்க மாட்டான். ஒரு பெண்ணு, ஒரு பாட்டியம்மா 65 வயசு இருக்கும், அவங்க வீட்டு வாசல் நின்றுட்டு இருந்தாங்க. தாய்க்கு எப்பவுமே ஒரு தவிப்பு உண்டு, ஒரு இரக்கம் உண்டு என்று சொல்லி, எனக்கும் 26 வயசு 26 வயசு ஆகையினால போய் இந்த அம்மா எனக்கு தருவாங்கன்னு கேட்டு, அம்மா கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்டேன். அங்கே இருந்து அவளுடைய கணவன் 75 வயசு கிழவன் ஒருத்தன் கம்பை தூக்கிட்டு வந்தான். நொண்டி வர்றான், பெரிய கம்பு வச்சிருந்தான். அது பீகாரில் பழக்கமான ஒன்று. ஏன்னா பீகாரியை குறிக்கிறதுக்கு 3 சின்னங்கள் சொல்வார்கள். ஒன்று கையில் லாட்டி, அதாவது தடி. 2வது லோட்டா உங்களுக்கு தெரியும், செம்பு. 3வது லங்கோட்டா, அதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த 3 தான் பீகாரிக்கு அடையாளம்னு சொல்லுவாங்க. அவர் கையில் இருந்த எழுந்து, யாருடா என் வீட்டுக்காரிகிட்ட பேசுறதுன்னு வந்தார். எனக்கு 26 வயசு, அந்த அம்மாவுக்கு 65 வயசு இருக்கும். இப்போ அங்கேயும் அப்போ நாங்கள் இருக்கிற 2 பேர் சொன்னாங்க, டேய் அந்த போகுது வாய்க்காலில் தண்ணி போகிறது தெரில, இங்கே வந்து தண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கேன். புது மழை பெஞ்சிருந்தது. ஏன்னா ஜூன் மாதம் பருவ காலம் ஆரம்பிக்கும். புது மழை பெஞ்சு தண்ணீர்லாம் சிகப்பாக ஓடுது. அங்கே நாய் மிதந்துட்டு வந்தது. அந்த தண்ணியை குடித்ததுனால தான் 76லையும் 4 மணி நேரம் பேசுறதுக்கு தைரியம் உள்ளவனாக மாறி இருக்கு. ஹல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட இடத்துக்கு தான் ஆண்டவர் அனுப்புனார். யார் தாங்குவாங்கன்னு தெரியாது. ஆனால் தேவன் தந்த விசுவாசத்தினால 1 ரூபாய் கடன் வாங்காம, 1 ரூபாய் எந்த நாளிலையும் கடன் வாங்காம 50 ஆண்டுகள் எனக்கும் என்னோடு கூட பணி செய்கிற 3000 பேருக்கும் இந்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறது மாத்திரமல்ல, பல காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஸோ நீங்கள் என்ன நினைக்க வேண்டாம், இவருக்கு விசுவாசம் இல்லை போல, அதனால தான் விசுவாசத்தை குறித்து வித்தியாசமாக பேசுகிறார். இல்லை ஐயா, தேவன் நமக்கு தந்தருளின விசுவாசத்தின் அளவின்படி செயல்பட்டு ஆண்டவருக்காக காரியங்களை செய்கிற எல்லா காரியத்தை நான் சாட்சியாக சொல்ல வேண்டும் என்றால் காலம் போதாது. ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இங்கே விசுவாசத்தை குறித்து எபிரேய நிருப ஆக்கியோன் எழுதியிருக்கிறார். ஒருவேளை மற்றவர்கள் சொல்வார்கள் இதை பவுல் எழுதினார் என்று. ஆனால் ஐ ஹவ் மை ஓன் டவுட்ஸ், ஐ காட் ஓன் ரீசன்ஸ். 15 காரணங்கள் நான் சொல்ல முடியும். இது பவுலால் எழுதப்பட்டிருக்க முடியாது, வேறொரு தேவ மனிதனால், ஒருவேளை அப்பல்லோவால் எழுதப்பட்டிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். நன்றாக கவனிங்கள், அதை குறித்து பேச போகவில்லை. இப்பொழுது இந்த எபிரேய நிருப ஆக்கியோன் அநேகரை குறித்து பேசுகிறான். எல்லாவற்றிலையும் ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் கொஞ்சம் பார்த்தால் தெரியும். இன்றைக்கு 23வது வசனத்தில் இருக்கிற கொஞ்சம் ஆழங்களை புரிந்து கொண்ட பின்பு 24வது வசனத்திலே மோசேயை குறித்த காரியங்களையும், விசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்ன செய்ய வல்லது என்பதையும் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். Turn with me to the 11th chapter verse 23. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். ஒருவேளை சரித்திரத்தை சுருக்கி எழுதின எபிரேய நிருப ஆக்கியோன் காரியங்களை அடக்கினவனாக எழுதியிருக்கிற இந்த பகுதியை கொஞ்சம் விவரமாக பேசினால் நலமாயிருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்களும் நானும் அறிந்திருக்கபடி மோசே பிறந்த காலம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் நொடுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு ஜெபம் பண்ணக்கூட முடியாமல் பெருமூச்சு எடுத்துக் கொண்டிருந்த காலம். தேவனுடைய திட்டம் ஜனங்கள் விடுதலையாகி அவர்களுக்கு சுதந்திரிக்க வேண்டும் என்று கொண்டு போகிற தேசத்திற்கு அவர்களை கொண்டு போவதற்கான ஒரு பாத்திரம் ஆண்டவருக்கு தேவை. கவனியுங்கள்,
இன்றைக்கு சூழ்நிலையிலே தமிழகத்திலே ஒருவேளை நாங்கள் நடந்து போகிற பாதையில் நீங்கள் நடந்து போகாமல் இருக்கலாம். 2 நாளைக்கு முன்னதாக நடந்த 4வது மகாநாடு பெந்தேகோஸ்தே சபைகளின் மாமன்றங்களின் மகாநாட்டை நான் கொஞ்சம் பார்த்தேன். அங்கே உங்களுடைய அரசாங்கம் பெந்தேகோஸ்தே சபைகளை அங்கீகரித்திருக்கிறது என்று சொல்கிற அந்த அங்கீகாரமே நமக்கு பெரிதாக இருக்கிறது. உங்களுடைய முதலமைச்சர் அவர் நான் உங்களுக்கு பாதுகாவலனாக இருப்பேன் என்று சொன்னபோது வந்திருந்த எல்லாரும் கைத்தட்டினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றாய் கவனிங்க. ஆனால் நாங்கள் இருக்கிற பகுதியிலே நடக்கிற காரியங்கள் இன்றைக்கு டுடே from morning till 5 o'clock in the evening 10 people are arrested in UP, Chhattisgarh, Jharkhand and Bihar. உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்துவை பிரசங்கித்ததினால் அல்ல. ஒரு CF என்கிற ஒரு ஸ்தாபனம் இருக்கிறது. பிள்ளைகள் மத்தியிலே ஊழியம் செய்கிறவர்கள். அவர்களுடைய பிரதிநிதியாக ஒரு தம்பி இருக்கிறான். ஒரு வீட்டிலே பிறந்த நாள் விழா கொண்டாடினார்கள். அங்கே இருந்த போதகர் சொன்னார், அங்கே சிறு பிள்ளைகள் வருவார்கள், ஏனென்றால் பிறந்த நாள் கொண்டாட்டம், பிள்ளைகள் எல்லாம் அழைத்து கொண்டு வருவார்கள். தம்பி நீங்க போய் உங்களுக்கு 2 பாட்டை சொல்லி கொடுத்து ஒரு சின்ன கதை சொல்லிட்டீங்கன்னா பிறந்த நாள்லையும் கூட தேவன் மகிமைப்பட முடியும் என்று அழைத்து கொண்டு போன அந்த தம்பி பிறந்த நாள் வீட்டுக்கு வந்த பிள்ளைகளை கூட்டி வைத்து அவர்களுக்கு ஆண்டவரின் அன்பை சொல்லி ஒரு பாடலை சொல்லிக் கொடுத்த போது கைது செய்யப்பட்டார். இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறார். Sir, you don't know the timing by which God wants you to get his attention. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், இன்றைக்கு தேசத்திலே சத்துரு கிரியை செய்கிற காரியங்களை சபை அறியாமலே தூங்கிக் கொண்டிருக்கிறபடியினால் தான் அன்றைக்கு விசுவாசத்தை கொண்டு அவர்கள் என்ன செய்தார்களோ அதை சபை செய்ய முடியாதபடி தத்தளிக்கிறது என்று தைரியமாக சொல்வேன். நான் சொல்கிறது நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனால் ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் விடுதலை ஆவதற்கு ஆண்டவர் இப்பொழுது கிரியை செய்கிற நேரம் வந்தபோது நடந்ததைத்தான் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். வேதத்தை புரிந்து கொண்டவர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை அறிவேன். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லி இருந்தார். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 15வது அதிகாரம். ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார். இந்த வசனம் நமக்கு தெரிந்திருக்கிறதுக்கு நியாயம் உண்டு. ஆனால் அதனுடைய ஆழத்தையும் அதனுடைய வேகத்தையும் நாம் புரிந்து கொண்டிருக்க மாட்டோம். 13வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் 15:13 அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். நன்றாய் கவனியுங்கள். ஒவ்வொரு ஆபிரகாமின் சந்ததியின் பிள்ளைக்கும் இது தெரியும். எகிப்துக்கு வருவதற்கு யாக்கோபு நடுங்கினான். ஆதியாகமத்தில் நீங்கள் பார்த்திருக்கலாம். யோசேப்பு அவனுடைய மகன் அங்கே அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. யோசேப்பு வண்டிகளை அனுப்பியிருக்கிறான். ஏராளமான உணவுப் பொருட்கள், பரிசு பொருட்கள் தன்னுடைய தகப்பன் வீட்டார் மேல் வைத்திருந்த பெரிய பாசத்தினால் அனுப்பி வைத்திருக்கிறான். எகிப்திய சிப்பாய்கள் எகிப்திய வண்டியிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். யோசேப்பினுடைய சகோதரர் அப்பாவை பார்த்து சொல்ல, அப்பா நம்ம தம்பி தான் அங்க பெரிய பிரைம் மினிஸ்டர், அங்க பெரிய பிரைம் மினிஸ்டர் பாருங்க, அவன் வண்டி அனுப்பி இருக்கிறான், பரிசு பொருட்களை அனுப்பி இருக்கிறான், காரியங்களை அனுப்பி இருக்கிறான், வாருங்கள் என்று சொன்ன போதும் யாக்கோபு திகைக்கிறான். Listen, let us read the Bible in context with the present situation, sir.
ஏதோ வேதத்தில் ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு குதி போடுறதுக்கு படிக்க வேண்டாம் தமிழ் சபைகளே. மாறாக தேவன் இந்த காலத்தில் நடக்கிறதை அன்றைக்கே நடத்தி காண்பித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். யாக்கோபு திகைக்கிறான். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் காட்டி கொடுத்து விட்டு நான் உங்களை முன்னதாக எடுத்து சொல்கிறேன். ஆதியாகமம், அங்கே இந்த வசனத்தை பார்க்கலாம். யோசேப்பின் காரியங்களை பார்த்தபோது யாக்கோபுக்கு உயிர் வந்தது போலே ஆயிற்று. அப்பொழுது 46வது அதிகாரம், ஜெனிசிஸ் 46 சாப்டர். அங்கிருந்து அழைப்பு வந்தது, அடையாளம் கண்டது, எல்லாம் சொன்ன பின்பு அங்கே நடுக்கத்தோடு அவன் தேவனுக்கு பலி செலுத்தி நிற்கிறான். 2வது வசனம், அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம். போதும். மகன் தான் பிரைம் மினிஸ்டர், மகன் தான் கிஃப்ட் அனுப்பிச்சிருக்கான், மகன் தான் பரிசு பொருட்களை அனுப்பிச்சிருக்கான், மகன் தான் உங்களுக்கு நான் வாழ வழிகாட்டுகிறேன் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறான். எகிப்துக்கு வந்துவிடும். I will take care because the drought is going to continue in the whole world. இன்னும் 5 வருடங்கள் பஞ்சம் இருக்க போகிறது. அது அங்கே மாத்திரமல்ல, பூமி முழுவதும் இருக்க போகிறது, எகிப்திலேயும் இருக்க போகிறது. பட் God sent me to prepare a table for you. உனக்காக ஒரு பெரிய மேஜையை தேவன் என்னை கொண்டு முன்னதாகவே ஆயத்தப்படுத்தி விட்டிருக்கிறார். ஆனால் கவலைப்படாம வாங்க, பிள்ளை குட்டி எல்லாமே எடுத்துட்டு வந்துருங்க. ஆனால் யாக்கோபு நடுங்குகிறான், பயப்படுகிறான். ஏன் தெரியுமா பயப்படுறான்? அவனுக்கு தாத்தா ஆபிரகாம் பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்க வேண்டும் அல்லவா, 400 வருஷம் உனக்கு கொடுக்கப்படாத தேசத்திலே, அந்நிய தேசத்திலே அங்கே அடிமையாய் உபத்திரவப்படுவார்கள். ஐயோ, am I going to push my children in such a situation? என்னுடைய பிள்ளைகளை இந்த பட்டியான ஒரு சூழ்நிலைக்கு நானே தள்ளப் போகிறேனோ? அந்நியர்களால் உபத்திரவப்படுகிற 400 வருஷங்கள் ஆண்டவர் என் தாத்தாவுக்கு சொல்லி வைத்திருக்கிறார். நிச்சயமாய் நடக்கும் என்று சொல்லி இருக்கிறார். இது அவனுடைய காதுகளிலே தொனிக்கிறது. ஏனென்றால் யாக்கோபுக்கு ஆபிரகாம் நிச்சயமாக இதை சொல்லி இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்க நிச்சயமா நடக்கும். யோசேப்புக்கு அதனால தான் தெரியும், ஆண்டவர் உங்களை இங்கிருந்து கொண்டு போகும்போது என் எலும்பு எடுத்துட்டு போங்கன்னு. ஏன்னா it was been passed from one generation to another generation. ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகிறது. ஆகையினால் அவர்கள் சொல்லி இருப்பார்கள், 400 வருஷம் பெரிய பிளேஸ்ல பார்வோனுக்கு அடுத்ததாக, பார்வோனுக்கு தகப்பனாகவே இருக்கிறான் என் பிள்ளை, நான் நேசிக்கிற பிள்ளை, நான் பார்க்கணும்னு வாஞ்சியா இருக்கிறேன். பல வருடங்கள் கழிந்து விட்டது. கவனிங்கள், 13 years he was waiting, but he had a wrong information. செத்துட்டான்னு. ஆனா 13 வருஷம் கழிச்சு அவனுக்கு வருது, உயிரோடு இருக்கிறான். He wanted to meet his son. அதுவும் இவ்வளவு உயர்ந்த நிலையில அவன் பார்த்த தரிசனம் நிறைவேற்றி விட்டது. உன் தகப்பனும் தாயும் வணங்குவார்கள் அன்றைக்கு சொன்னா, நான் அவனை திட்டினேன், அது நிறைவேறிட்டது. தேவ வாக்குத்தத்தம் நிறைவேறத பார்க்க ஆசை இருக்குது. என் மகனை உயர்ந்த ஸ்தானத்தில் பார்க்கறதுக்கு ஆசையா இருக்குது. நான் நேசித்து பல வர்ண சட்டையை கொடுத்த என் மகனை கொஞ்சம் குலாவணும்னு ஆசையா இருக்குது. பட் நான் என் பிள்ளைங்களை கொண்டு அப்படிப்பட்ட காரியத்தில் தள்ளி விடுவேனோ என்கிற பயத்து நிமித்தம் தான் பலி செலுத்துறான். நான் உள்ள பயம் இருக்குது ஆண்டவர். அதனால சொல்றாரு, யாக்கோபே எகிப்து தேசத்துக்கு போக சொல்லுங்க.
இவ்வளோத்தையும் பார்த்துட்டா நம்ம உடனே அடுத்த ஃப்ளைட்டில் ஏறி இருக்க மாட்டோம். நமக்கு மட்டும் ஒரு இப்படி ஒன்று வந்து இங்கே சோறு இல்லையா, அங்கே எல்லாமே ஃப்ரீயா அப்படின்னு சொன்னால், ஃப்ரீ கொடுத்தாலே உங்கள் ஊரில் என்ன நீள கூட்டம், எல்லாமே ஃப்ரீ தானே. enthusiasm inside, பார்க்கணும்னு ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது, வாஞ்ச இருக்குது. எனக்கு பயமா இருக்குது. அதனால தான் பலிபடம் கொட்ட, என்ன ஆண்டவரே நீர் தான் அனுப்பிச்சிருக்கிறீரா, வேற ஏதாவது என்னை ஏமாத்தி என்னையும் குழியில போடுறதுக்கு அனுப்பிச்சிருக்கிறீரா? கவனிங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறாதவர். அதை யாக்கோபால பார்க்க முடியல. காலங்கள் கடந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு இவனையும் இவனுடைய குடும்பத்தாரையும் 70 பேரையும் தள்ளி கொண்டு அங்கே போகணும். அழைப்பு வந்துட்டு இவனுக்கு பயமா இருக்குது. நல்லா கவனிங்க, என்னுடைய ஊழியத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றதுக்கு ஞாபகப்படுத்தப்படுறேன். பாட்னாவில் ஒரு நார்த் ஈஸ்டை சேர்ந்த ஒரு ஐஜி இருந்தார், இன்ஸ்பெக்டர் ஜெனரல். அவர் நல்ல மனுஷன், நல்ல விசுவாசி. அவரும் அவர் ஒய்ஃபும் நல்லா உற்சாகமாக ஊழியத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவங்க. பாட்னாவில் ஜெம்ஸ் ஊழியக்காரில் மாத்திரமல்ல மற்ற ஊழியர்களையும் கூப்பிட்டு ஒரு 1200 பேருக்கு ஒரு 3 நாள் செமினார் நடத்தணும்னு நான் ஒழுங்கு பண்ணுறதுக்கு அவரை முதல் கூட்டத்தில் கொஞ்சம் செய்தியும் கொடுத்து எங்கள் ஜனங்களை தொடக்கி வைக்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறதுக்காக நான் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன், அவர்கிட்ட பேசணுன்ட்டு. நான் கயா பட்டணத்திலிருந்து பட்னாவுக்கு போய்கொண்டிருக்கும் போது நான் போகிற மெயின் ரோட்டில் மசௌடின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த மசௌடிக்கு பைபாஸில் தான் போனால் சீக்கிரம் போயிடலாம். பாட்னா நீங்கள் போய் பார்த்தா தெரியும், இன்றைக்கும் பயங்கர டிராஃபிக் ஜாம் இருக்கும். அவர் ஐஜி, அதனால் அவர் கேட்ட டைமில் நான் போகணும். நான் போயிடலான்னு பார்த்தா அந்த பைபாஸில் பெரிய ஒரு ஆக்சிடெண்ட், எல்லா வண்டியும் ஊருக்குள்ளே திருப்பிட்டாங்க. மசௌடிங்கிற அந்த ஊர் பயங்கரமான 4 பெரிய பெரிய தீவிரவாதிகளை கொண்ட தலைமையகத்தை கொண்ட ஒரு ஊர். அங்கே 5 மணிக்கு மேலே சாயங்காலம் யாரும் போக மாட்டாங்க. அதனால் காலையில் 9 மணிக்கு மேலே தான் கடையே திறப்பாங்க. கடை திறந்தவொடனே ஆட்கள் கடை வந்து சாமான் வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த போகிற வழியோ ஒரு சின்ன வழி, கிட்டத்தட்ட 12 அடி தான். இந்த 12 அடியில் 2 பக்கம் கடை, நடுவில் தான் போகணும். அதனால் நீந்தி தான் போகணுங்கிற சூழ்நிலையில் அந்த வண்டியை திருப்ப வேண்டியதாயிடுச்சு. வண்டியை திருப்பும்போது என்னுடைய டிரைவர்கிட்ட நான் கேட்குறேன், என்னப்பா போய் சேர்ந்துருவோமா, ஐஜி அப்பாயின்மெண்ட் ஆச்சப்பா. அவன் சொல்கிறான், அண்ணே நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் அப்படியே ஓட்டி அந்த பக்கம் தாண்டி விழுந்தா போயிடலாம், இல்லைன்னா போக முடியாது. நடு பஜாரில் மாட்டிக்கிட்டோம். கூட்டம், அந்த பக்கம் இருந்து வேறு வண்டி வந்துட்டு இந்த பக்கம் வேறு வண்டி, அவன் போ இவன் போன்னு ஒரு சண்டை. இதுக்குள்ளே நாங்கள் மாட்டிக்கிட்டதுனால நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை, அவரையே சார்ந்து கொள்வேன். அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை, அவரையே சார்ந்து கொள்வேன். எனக்கே நீ பயமே, என்ப இயேசு என் துணையே. என்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார், என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். வண்டியில் இருந்த போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், என்னவரே நீங்கள் தவறாக ஒன்றும் செஞ்சுருக்க மாட்டீங்க, உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நான் ஐஜியை பார்க்கணுன்ட்டு. நான் நல்லா ஜோம் பண்ணிட்டு தான் வந்திருந்தேன். நீங்கள் இந்த ஊருக்குள்ளே என்னை வண்டியை விட்டதுக்கு காரணம் ஏதோ ஒரு காரணம் இருக்குது. அதுவும் இங்கே வண்டி முன்னாலையும் போக மாட்டேங்குது, பின்னாலும் போக மாட்டேங்குது. அவரோ போலீஸ் உயர் அதிகாரி, அவரை சந்திக்கணும்னா டைமுக்கு போகணும், ஏதோ சொல்கிறீங்கன்னு சொன்னோடனே ஆண்டவர் அங்கே சொன்னார், எதுக்கு தெரியுமா உள்ளே கொண்டாந்தண்டா, இந்த ஊரில் ஒரு 4 நாள் படைமுயற்சி கூட்டம் குர்சேட் போடணும். நல்லா கவனிங்க, தேவ சத்தம் நிறைய பேருக்கு கேட்குறதே இல்லை. ஏன்னா சூழ்நிலையை கண்டு திறக்காத நில்லு,
கொஞ்சம் கேட்டு பாரு, எதுக்கு இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறீரு, நீங்கள் என்ன சித்தமாக இருக்கிறீங்கன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜெபம் சரியாக ஆன்சர் பண்ணப்படும். நம்ம என்னமோ ஆண்டவர் நம்ம விட்டு எஜமானனுக்கு ஆர்டர் கொடுக்குற பெரிய விசுவாசிகள் தமிழ்நாட்டில் தான் அதிகம் உண்டு. ஏன்னா உங்களை அப்படி பழக்கி வச்சுட்டாங்க. அவர் உங்களுக்கு ஒரு டோரில் வந்து நிற்கிற மாதிரியும், யாரோ கோயம்புத்தூரில் பிரசங்கம் பண்ணாங்களாம், ஏசு உங்களை பார்த்து சைட் அடிக்கிறாருன்னுட்டு. அப்பா வேதனை வேதனை வேதனை, தப்பா சொல்லி கொடுக்குறான். நல்ல கவனிங்க. அங்க வந்து ஆண்டவர் எனக்கு சொல்ற, இந்த ஊர்ல கூட்டம் நடத்தணும். நான் சரி ஆண்டவரே, எனக்கு தெரியாது அந்த ஊர்ல இதுவரைக்கும் கூட்டம் நடத்தல. பீகார்லயே கயாங்கிற மாவட்டத்தில் தான் அதிக ரத்தம் நக்சல் பாரிகளால் சிந்தப்பட்டது. அதனால அதை 4 பிரிச்சிருக்காங்க. அதில் அதிக ரத்தம் சிந்தப்பட்டது ஜெகனாபாத் டிஸ்ட்ரிக்ட். இந்த ஜெகனாபாத் டிஸ்ட்ரிக்டில் தான் மசௌடி இருக்குது. இங்கே தான் 4 சேனைகள், துர்கா வாகினி, இந்த வாகினி, அந்த வாகினி எல்லாம் இருக்குது, ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. இந்த ஊரில் போய் கூட்டம் நடத்த சொல்கிறாருன்ட்டு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி ஆண்டவர் சொல்கிறாரு நடத்துவோம் அப்படின்ட்டு. கவனிங்க, அப்போ நடத்துவோன்னு சொன்ன உடனே நான் டைமை விட்டாச்சு. ஐஜியை பார்க்க முடியல. என்னோட ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட சொன்னேன்ப்பா ஐஜி வீட்டை போய் சொல்லிடு, அந்த ஊரில் 4 நாள் கூட்டமும் நடத்துகிறோம், நம்ம ஊழியர்களுக்கு செமினார் நடத்துகிறோம். அவர் சொன்னார், அண்ணன் இருந்திருந்து அந்த ஊரில் கூட்டம் நடத்தணும்னு சொல்கிறீங்களே. நான் சொன்னேன், நான் சொல்கிறத செய்யுங்க, போய் ஐஜிகிட்ட சொல்லுங்கள், ஐஜிகிட்ட சொல்லுங்கள், அவர் பெர்மிஷன் கொடுத்துட்டா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்கிட்ட பெர்மிஷன் வாங்குறது நமக்கு ஈஸி. உங்களுக்கு தெரிஞ்சபடி குருசையெல்லாம் நம்ம லைட் போட்டு நடத்துகிற ஆட்கள், அதனால் சாயங்காலம் தான் எல்லோரும் அவைலபிள்னு சாயங்காலம் தான் நடத்தணும். நான் உடனே ஒரு அப்ளிகேஷன் எழுதி அவர் கையில் கொடுத்துட்டு, நீ ஒன்றும் பேச வேண்டாம், நீ எனக்கு ஒன்றும் ஆர்குமெண்ட்லாம் பண்ண வேண்டாம், நான் மேலே இருக்கிற சத்தத்தை கேட்டு கொடுத்துட்டு வரேன். இவர் ஐஜியை பார்க்க அடுத்த வாரம் போகும்போது அவர் ஒரு இடத்துலேருந்து வந்து உட்காந்துருக்கும்போது அண்ணன் கொடுக்க சொன்னாங்க. அவர் வாங்கி பாட்டு இருந்திருந்து ஜெபக்குமாருக்கு மசௌடியில் கூட்டம் நடத்தணும்னு ஆண்டவர் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஏற இறங்க பார்த்துட்டு, வேற இடமே கிடைக்கலையா அவருக்கு, அப்படி ஏற இறங்க பார்த்துட்டு இன்னொன்று சொன்னால், ஜெபக்குமார் சொன்னால் கேட்க மாட்டார், ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் அவர் ரொம்ப பிடிவாதக்காரரு, சொன்னதை செஞ்சிருவார். அதனால் சரி. ஆனால் நான் அந்த நேரத்தில் டெல்லியில் நடக்கிற ஐஜிகளுக்கெல்லாம் நடக்கிற கூட்டத்துக்கு போகணும், அதனால நான் அந்த வாரம் இருக்க மாட்டேன். ஒன்று செய்கிறேன், என் ஒய்ஃப் அனுப்புகிறேன், ஏன்னா என் ஒய்ஃபுக்கு Z கேட்டகரி செக்யூரிட்டி உண்டு. அவள் வந்துட்டான்னா அவளை நம்பி அண்ணனுக்கும் கூட இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு வந்திருப்பா என்று சொல்லி அவர் தன்னுடைய பாதுகாப்பு வசதியை செய்து கொடுக்கறதுக்கு தீர்மானம் பண்ணார். பெர்மிஷன் கிடச்சிட்டு அந்த பெர்மிஷனை வச்ச பெரிய கிரவுண்ட் ஒன்று, காந்தி மைதான்னு சொல்கிற கிரவுண்டுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டோம். இதை பார்த்த சத்ரு அவனுக்கு பொறுக்கலை. அவன் என்ன செஞ்சான், 4 நாள் அந்த மைதானத்திலேருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு ஹைஸ்கூல் கிரவுண்ட் இருந்தது. அதில் அயோத்தியாவிலேருந்து சாமியாரை கூப்பிட்டு அவர் ராமாயணத்தை பிரசங்கம் பண்ணுவார்னுட்டு ஒருத்தன் கூட்டம் ஒழுங்கு பண்ணிட்டான். இதே நாளில் இதே நேரத்தில் நம்ம எந்த நோட்டீஸ் அடித்தோமோ அதே கலரில் எனக்கு ஊழியக்காரர் ஃபோன் பண்ணுறாரு, அண்ணே டேட்டை மாற்றலாமா? நான் சொன்னேன், எதுக்குப்பா? அதே நாளில் அதே கலரில் அடிச்சிருக்கான், அயோத்தியாவிலேருந்து டாப் மேன் வராராம் ராமாயணத்தை பிரசங்கம் பண்ணுறவர். நான் சொல்லுவேன், வரட்டும்பா, அவரும் நம்ம கூட்டத்துக்கு வருவார்ப்பா. எங்கள் ஆளுங்களுக்கு தெரியும். நம்ம இங்கே ஒரு பாட்டு பாடினாங்க, பைத்தியம் என்று என்ன பாரு, பைத்தியக்காரன் கூட தான் சேர்ந்துருக்காங்க கொஞ்சம் பேர். அதனால தான் கொஞ்சம் எங்கள் ஆளுக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்பாங்க. நல்லா கவனிங்க. நடந்தது என்ன தெரியுமா, இந்த நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தெல்லாம் கொஞ்சம் சுற்றி பண்ணாங்க, எங்கள் பிள்ளைங்க ஜோம் பண்ணாங்க. இந்த அயோத்தியாவிலேருந்து சாமியாரை வர வச்சவங்க 25 கிலோமீட்டருக்கு எவ்வளவு வில்லேஜ் உண்டோ அவ்வளோ வில்லேஜ்லையும் வாங்க 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 வாங்கன்னு சொல்லிட்டாங்க. நல்லா கவனிங்க. அந்த ஊரில் இருக்கிறதே மொத்தம் 55,000 பேர் தான் மொத்த ஜனத்தொகை. ஓட்டர் லிஸ்ட் சொல்ல, ஜனத்தொகை 55,000 பேர் தான். நாங்கள் முதல் நாள் கூட்டத்துக்கு போகும்போது எனக்கு முன்னால் எஸ்பியுடைய ஒய்ஃபு, அதுக்கு முன்னால் ஒரு Z கேட்டகரினால முன்னால் துப்பாக்கி ஏந்தினவர்கள், பின்னால் துப்பாக்கி ஏந்தினவர்கள், என்னோடு கூட சேர்ந்தவங்க அடுத்த லைட்டு. அங்கே போய் நாங்கள் பாடலாம் நடத்த முன்னாலே கூட்டத்தை பார்த்தா 8,000 பேர் இருக்கான். முன்னால் சாதுக்கள்லாம் உட்காந்துருக்கான்.
என் சகோதரர் பெல் இருந்தா இருக்கிறாரு, அவர் தான் பாட்டு ஆரம்பிக்கிறாரு. நான் சொன்னேன், நீ நிறுத்து நான் நடக்கிறேன்ட்டு. நான் ஒரு ஹிந்தி பாட்டு, ஃபேமஸ் பாட்டு, எப்பவும் நாங்கள் குருசையில் பாடுவோம், ஜோசப் அண்ணா உங்களுக்கு சபையாருக்கும் தெரியும். அந்த பாட்டை பாட ஆரம்பிச்சு தான் சாதுக்களுக்கு பயங்கர குசி. அவன் கையில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அடித்து அடி பாங்க தூள் கிளப்பிக்கிட்டு இருக்கிறான். நல்ல கவனிங்க. நான் என் சகோதரனை கேட்டேன், எப்படிப்பா இவ்வளோ கூட்டம் ஒரே நாள், முதல் நாளில் 8000 பேர் வந்துட்டானே. மிஷினரி கூட்டம்னா இங்கேயே வரமாட்டேங்கிறாங்க. மதுரையில் 300 சபை இருக்கிற மதுரையில், அங்கே எப்படிப்பா ஒரு தடவை கிறிஸ்து சொல்லலை, கிறிஸ்து யாருன்னு தெரியாது, சிலுவன்னா என்னன்னு தெரியாது, இங்கே எப்படிப்பா வந்துட்டான். அண்ணே, இவனுங்கெல்லாம் வந்தது அந்த கூட்டத்துக்கு தெரியாமல் இங்கே உள்ள நுழைஞ்சிட்டான். நம்ம பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இங்கே உட்காந்துட்டான். கர்த்தர் முதல் நாள் கூட்டத்திலே அற்புதம் செய்ததுனால அடுத்த நாள் 20,000 பேர் டிராக்டரில், வண்டியில், மாட்டு வண்டியில், மாடில் எல்லாம் ஏறி வந்து சேர்ந்துட்டான். ஜே 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 4 நாள் கூட்டம். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவர் சொன்னா எப்படியாவது நடத்துப்பாரு. உனக்கு மட்டும் கொஞ்சம் தைரியம் வேணும், அவ்வளோதான். ஆண்டவர் அதனால சொல்ல, யாக்கோபே எப்பா நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன்ப்பா. த ப்ரோக்ராம் அண்ட் த ப்ராஜெக்ட் இஸ் பிலாங்கிங் டு மீ மேன். ஐ ஹவ் ஸ்டார்டட் த ஒர்க். வை டு யூ சோ ஃப்ரைட்? ஏன்பா பயப்படுற? இஸ்ரவேலியன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானா ஏதும் பயம் கரங்களை தட்டி பாடலாமாம். இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் இன்னைக்கு அந்த ஊர்ல போய் பார்த்தீங்கன்னா 7 சபை இருக்கு. மற்றவங்களாம் வந்துட்டாங்க. ஏன்னா இனிப்பி வச்சா எறும்பு 4 பக்கத்தில் தந்த மாதிரி 7 ஸ்தாபனங்களை சேர்ந்த சபை அங்க இருக்குது. யூ கேன் கம் அண்ட் விட்னஸ். நல்லா கவனிங்க. ஆனா யாக்கோபுக்கு பயம் வந்ததுக்கு காரணம் இருக்குது. 400 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் 400 வருஷம் உபத்திரப்படுறதுக்கு முதல்ல ஆசீர்வாதத்தை காட்டுறாரு. ஆனா கொண்டு போற பாதை உபத்திரவமா இருக்குது. எனக்கு வயசாகி போச்சு. பார்வனை பார்த்து சொல்லுவான், 130 வயசுல சொல்லுவான், என் வாழ்நாள்கள் சஞ்சலமும் வேதனை மிகுந்த நாட்கள். எங்க பிதாக்களுடைய வயசுக்கு வந்து எட்டல. ஏன்னா அவங்க அப்பா 187 செத்தாரு. ஆனா 100 வயசுல இருந்தே சொல்லிட்டார், சாக போறேன் சாக போறேன். 185 வயசு ஈசாக்கு சாக போறேன் 100 வயசுல ஆரம்பிச்சிட்டாரு. பக்கத்தில் சொல்லுங்க. ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே சிலருக்கு ஐயோ ரிட்டையர் ஆகிட்டோம். அதுக்கு பிறகு அந்த கிழடு 85 வருஷம் உயிரோடு இருந்திருக்கு. 85 இயர்ஸ் உயிரோடு இருக்கவன்
எப்பா சாப்பிட்றேன்டா, பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்ற, நீ அடிச்சு கொண்டாடா அப்படின்னு கேட்டான்ல. ஏன் சாப்பிட்டேன்? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இப்ப யாக்கோபுக்கு, am I the man who is pushing my children, my family, my people, in my generations into such a scenario? அதனால தான் பயப்பட்டான். ஆண்டவர் பயப்படாதுன்னு சொல்லி கூப்பிட்டு போனார். ஆனா அப்படியே நீங்கள் படிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா நிறைய காரியங்கள் சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. டைம் இல்லை. அட்லீஸ்ட் இன்ட்ரோடக்ஷனாவது ஒழுங்காக கேட்டுருங்கிறதுக்கா கொஞ்சம் முடிச்சிடுறேன். இப்போ பாருங்க, அங்கே ஒரு குடும்பம் இருக்குது. இவங்க நாளை கணக்கு பார்க்கறதுல பயங்கரமான ஆட்கள். இப்போ 350 வருடம் ஆகிவிட்டது. எக்ஸாம்ப் எகிப்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 350 வருஷம். கால்குலேட் பண்ணிக்கிட்டே இருக்கான். என் ஜனங்கள் அடிக்கப்படுகிறார்கள், என் ஜனங்கள் நசுக்கப்படுகிறார்கள், என் ஜனங்கள் உபத்திரவப்படுகிறார்கள். ஆளோட்டிகளின் நிமித்தமுடைய சத்தம் அங்க போகிற அளவுக்கு, சத்தம் பேசக்கூட முடியாத அளவுக்கு மாறுகிறது. Then God, எங்க அப்பாவுக்கு சொன்னார், எங்க தாத்தாவுக்கு சொன்னாரு. என்ன சொன்னாரு? அதற்கு பின்பு மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு வருவாள்னு சொன்னார்களே, அந்த நாள் நெருங்குகிறது. Today's church doesn't calculate what God can do during this time. When God can do such a mighty work, that is why the church is slack. Church is very, very lethargical in approach. ஏனையா மிஷனை குறித்த இன்றைக்கு துடிப்பு உண்டாக வேண்டிய அளவுக்கு உண்டாகவில்லை. இன்றைக்கு இருக்கிற சபை தூங்கிக் கொண்டிருக்கிறது என்று தைரியமாக சொல்ல, எல்லா சபையும் சொல்லல. But I want to tell you, as a whole, churches of Tamil Nadu sleeping, not knowing this is the time God wants to work. நான் இந்த குடும்பத்தை பற்றி உங்களுக்கு சொல்ல போறேன். அவங்க பேரை உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், ஏன்னா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை என்று நினச்சிக்கிடுவோம். ஆனால் வாசிக்கலாம். யாத்திராகமம், யாத்திராகமம் 6வது அதிகாரம், யாத்திராகமம் 6வது அதிகாரம் 20வது வசனம். அம்ராம் தன் அத்தையாகிய யோகோபேத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயையும் பெற்றாள். போதும். மோசேயுடைய அம்மா அப்பா பேர இங்க போட்டிருக்காங்க. இது ஏதாவது பைபிள் குயிஸ்ல நீங்க பைபிள் அந்த ஆன்சர் பண்றதுக்காக படிச்சிருக்கலாம். பட் அந்த அம்ராம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படாத நாட்கள்ல அத்தனை அப்பா கூட பிறந்த தங்கச்சி இவங்களை கல்யாணம் கட்டுறது அந்த நாட்களில் சாதாரணமாக இருந்தது. அதனால அலவுடு. எந்த மோசே இவங்க பெற்றாங்களோ அவன் தான் எழுதி கொடுத்தா இனிமேல் கல்யாணம் கட்டாது அப்படின்ட்டு. லேவியராமம் 18வது அதிகாரத்தை வாசி பார்த்தீங்கன்னா 10வது வசனத்தை அங்கே எழுதி போட்டிருக்குது, அத்தையை கல்யாணம் கட்டக்கூடாது. அது யார் எழுதி கொடுத்தது சொல்லுங்க? யார் எழுதி கொடுத்தது? இந்த மோசே. எந்த மோசே? இவங்க அப்பா அத்தையை கல்யாணம் கட்டினாரு. ஆனால் ஆண்டவர் இப்போ சொல்லி கொடுத்துறாரு, இதுதான் என்னுடைய சட்டம்ப்பா. அதாவது என்ன, என் மனநிலையை புரியாமல் இருந்த நாட்களில், நான் சட்டம் எழுதி கொடுக்காமல் இருந்த நாட்களில் பெற்றுட்டீங்க, பரவாயில்ல போ. அறியாமையின் காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார். அன்னைக்கு கண்டுக்கவே இல்லை. ஆமாம், இவங்க ஆனால் 2 பேரும் எப்படி திருமணம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெரியுது, ஆண்டவர் மேலே தனியாத தெளிவான ஒரு பற்று உடையவர்கள், பயமுடையவர்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? எதுக்கு சொல்கிறேன்னு வரேன், எதுக்கு சொல்ல வரேன்னு வரேன். நல்லா கவனிங்க. ஆஸ் ஐ செட், பைபிளை கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேங்கிறதுனால தான் சொல்கிறேன். இந்த அம்ராமுக்கும் யோகபேத்துக்குன்னா 3 பிள்ளைங்க பிறந்தாங்க. யாரெல்லாம்? மீரியாம், ஆரோன். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க. 3 பேரையுமே தீர்க்கதரிசி ஆக்கிட்டார. ஹல்லேலூயா. யம்மா, what a privilege these people have. எங்கேயோ இவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம 2 கல்யாணம் கட்டி பிள்ளைங்களை உண்டாக்கினா
இஸ்ரவேல்ல தீர்க்கதரிசிகளா நிரந்தரமான தீர்க்கதரிசிகளா ஆவாங்கன்னுட்டு மீகா 6வது அதிகாரத்தில் அவர்கள் தீர்க்கதரிசின்னு சொல்ற ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டில் இருந்த உன்னை மீட்டுக்கொண்டு மோசே ஆரோன் மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். ஆண்டவர் முன்னாலே ஒர்க் பண்றாரு பாருங்க. நல்லா கவனிங்க. கொஞ்சம் என்னோடு கூட சேர்ந்து இந்த காலத்தை புரிந்து கொள்ளும்படியாக நான் கேட்கிறேன், கேளுங்கள். மோசே பிறக்கிறதுக்கு முன்னதாக மீரியாமுக்கு பிறகு ஆரோனுக்கு 3 வருஷம் கழிச்ச பிறகு மோசே. ஏன்னா யாத்ராமம் 7வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மோசேக்கு 80 வயசு, ஆரோனுக்கு 83 வயசு. அப்போ the law of the nation, please understand, I want to contextualize the whole Bible in today's context. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே உங்களுக்கு வேதத்தை காண்பித்து கொடுத்து அன்றைக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லித்தான் இந்த தரிசன பெருவிழாவுக்கு நான் உங்களை வெல்கம் பண்ணுகிறேன். நல்லா கவனிங்க. The law of the country was tightened. மீரியாமும் ஆரோனும் பிறந்த போதே உபத்திரம் இருந்துச்சு. ஆனா இப்ப அது ரொம்ப நெருக்கம் அதிகமாகுது. அதைத்தான் யாத்ராமம் 1வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என்ன சொல்றான் பார்வோன்? இவர்கள் பலுகுகிறார்கள், இவர்கள் பெருகுகிறார்கள், இவருடைய நம்பர் பெருகுது, நமக்கு செக்யூரிட்டிக்கு ஆபத்து. ஹலோ சொன்னாங்கல்ல? ஆமாமா, இவங்க பெருகுனா நமக்கு டேஞ்சர் உண்டாக்கிடுவா. இந்த தேவ ஜனங்கள் பெருகினா, தேவனோடு தொடர்புடைய யெகோவாவை தெய்வமாய் கொண்டவர்கள் பெருகினால் நமக்கு டேஞ்சர். அதனால ஒன்னு செய்வோம். நல்லா கவனிங்க. நம்ம ஊர்ல இப்ப நடக்கிற நிலைமை தெரியணும். You must see the newspaper and the Bible together. Then only you can act. வேதத்தையும் நியூஸ் பேப்பரையும் பக்கத்தில் வச்சு படிக்கணும். நம்ம ஊர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் போன மாசம் சொல்லியிருக்காங்க, என்னவா? கன்வர்ஷன் இஸ் a dangerous element for this nation. மதமாற்றம் இந்த தேசங்களுக்கு, நம்முடைய தேசத்துக்கு பெரிய பாதுகாப்பை கெடுக்கிற ஒரு தேசம். செக்யூரிட்டி ப்ராப்ளம். நான் சொல்லலையா, நம்ம ஊர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் எழுதியிருக்காங்க. அவங்ககிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, கன்வர்ஷன் இஸ் மோர் டேஞ்சரஸ் than anything else. அப்பா, listen, between the birth of Aaron and Moses 3 yearsக்குள்ள சட்டம் இன்னும் இருக்குது. என்ன செய்து? பெக்கிற ஆம்பளை பிள்ளைலாம் கொல்லு. Call the nurses, tell them. நர்சஸ் கூட அவங்களுக்கு சொல்லு, எவனாவது இஸ்ரவேல் ஜனங்களை ஆம்பளை பிள்ளை பெக்க கூடாது, பெத்தானா கொன்னு போட்டுறணும். எப்போ வந்து தெரியுமா? இந்த 3 வருஷத்துக்குள்ள தான். உடனே அம்ராமுக்கும் ஏகபோத்தியும் அவளுக்கு, நம்ம ஆண்டவர் சொன்ன காலம் வரப்போகுது, நமக்கு மீட்பு வரப்போகுதுன்னு சொல்லி என்றாங்க. 350 வருஷம் ஆயிருக்குது. அப்போ நமக்கு ஒரு பிள்ளை பிறந்தா, அது ஆம்பளை பிள்ளையா இருந்தா, ஒருவேளை அவன் தான் மீட்பனாக இருக்கலாம். ஆகனால் எப்படியாவது காப்பாத்திடுறதுன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தாங்க. ஏன்னா அவனுக்கு 50 வயசு ஆகும்போது, 400 வருஷம் முடிஞ்சிரும். என் தேவன் என்னை விடுதலையாக்குகிற காலம், என் ஜனத்தை விடுதலையாக்குற காலம். அவங்க 2 பேரும் கணவன் மனைவி எப்படி பேசியிருப்பாங்க நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்குறேன். ஏகபேத்தம் சொல்லியிருப்பா, அத்தான் பிரெக்னன்சி ஐட்டம் போல தெரியுது. அம்ராம் நம்மளை மாறினானா, டி இருந்திருந்து இந்த காலத்தில் பிள்ளை பார்க்க போகிற, சட்டம் டைட்டாக இருக்குடி, பொம்பளை பிள்ளைத்தாலும் பரவாயில்ல,
ஆம்பளை பிள்ளை வேற பெற்று தொலைஞ்சிட்டினா கொல்லவும் முடியாது, வெல்லவும் முடியாது, வைக்கவும் முடியாதுடி. இருந்திருந்து இந்த நேரத்தில் போய் பிள்ளை பார்க்க போறியம்மா அப்படிதானே சொல்லியிருப்பான். உடனே இப்போ டிஎன்சி பண்ணிடலாம், அன்னைக்கு ஏதாவது மருந்து இருந்து குடிச்சு மாத்திரையை குடிச்சு விட்டுருமா அழிச்சிருமான்னு சொல்லியிருப்போம். ஆனால் ரெண்டோன்னு சொல்கிறாங்க, தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறா. இந்த பிள்ளை தான்னா இந்த பிள்ளைக்கு 50 வயசு ஆகும்போது அவன் ஒரு பெரிய வீரனாக நம்முடைய ஜனத்தை நடத்தி செல்வதற்கு தகுதி உள்ளவனாக மாறிவிடுவான். அதனால என்ன வந்தாலும் சரி ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல், அதை நம்புறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சொல்லிட்டீங்க. ஹலோ, இந்த சட்டம் வந்ததுன்னா பக்கத்தில் கையை பிடிச்சி கண்ணை பார்த்து கேளுங்க பார்க்கலாம். இப்படி ஒரு சட்டம் வந்ததுன்னா நீங்கள் ஆம்பளை பிள்ளை பெற்றுறதுக்கு உங்களுக்கு தைரியம் வருமா? This happened in the culmination of Titan law. நான் ஆம்ராமுக்காக ஏகவேத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசுவாசம் எப்படி கிரியை செய்யும் தெரியுமா? எந்த சூழ்நிலையில் கிரியை செய்யும் தெரியுமா? இப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம். If you have faith, if you have faith on God's promises, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் நம்புகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால், அதை பிடித்துக் கொள்கிறவர்களாக இருப்பீங்கன்னா, எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பவனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பவனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆஹா, ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவள் என் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். என்ன சட்டம் வந்தான் ஐயா? என்ன சட்டம் வந்தான்? நான் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு சொல்கிறேன். என் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நம்புறவங்க மாத்திரம் ஓரம் ஓங்கி ஒரு டிவி பிரீச்சர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இனிமே யாரும் மிஷினரிலாம் அனுப்ப வேண்டாம், மிஷினரி அங்கே இதுக்கு அங்கே இதுக்கு போய் அவன் அடிபடணும். நம்ம டிவியில் நம்ம ஹிந்தி லாங்குவேஜில் பண்ணுறோம், இன்னும் மிஷினரிலாம் அனுப்ப வேண்டாம். ஐயா, இந்த இருந்தானே இங்கே வந்தானே இந்த தம்பி, அவங்க வீட்டில் டிவி இல்லையா, டிவி இருந்தது. அம்மாவுக்கு இரத்த கேன்சர் இருந்தது, செலவழிக்க முடியாமல் பிள்ளைய படிக்க கூட அனுப்ப முடியாமல் இருந்தது. இந்த கொரோனா டைமில் ஆன்லைன் கிளாஸ் நாங்கள் ஐசிஎஸ்சி ஸ்கூல் ஒன்று நடத்துகிறோம். அதில் ஒன்றில் பல நடத்துகிறோம். அதில் ஒன்று ஆன்லைன் கிளாஸில் 25% பிள்ளைங்களுக்கு போகலை, ஏன்னா நெட்டு கிடைக்கல. சிலர் சொன்னாங்க அப்பா போனை தான் யூஸ் பண்ண, அப்பா ஆபீஸ் பண்ண எடுத்துட்டு போயிடுறாரு, கடைக்கு போன எடுத்துட்டு போயிடுறாரு, நாங்க எதுல டீச்சர் படிக்கிறது? அதனால 50% படிக்கல. அப்படின்னா இவர் டிவியை பார்ப்பாங்களா? எங்கள் ஆளுங்க தேடி கண்டுபிடிச்சி இவர் டிவி எங்கே வருதுன்னு பார்த்து அதில் சுவிசேஷத்தை குறித்து அங்கேயே இயேசு ஏற்றுக்கொண்டு அங்கேயே சபையாக மாறிடுவாங்களாம். மிஷினரிகளை ஏன் அனுப்பணும்னு கேட்குறாரு அவர், அறிவு படைத்த அந்த மாமன்னர். ஏன் மிஷினரி கூட்டம் போடுறீங்க? ஜோசப் பாலச்சந்திரன் ஐயா, நல்ல கூட்டம், சுவிசேஷ கூட்டம் போடுங்க ஐயா, சுகமளிக்கு கூட்டம் போடும். எனக்கு இடுப்பில் வலி இருக்குது ஐயா,
யாரையாவது ஒரு சூப்பர் ஸ்டாரை கூப்பிட்டுவாங்க ஐயா, அவங்க கை வச்சுட்டாங்கன்னா இல்லைனா ஜபம் பண்ணும்போது அலையா வருமே, அந்த ஆளை கூப்பிடுங்க ஐயா. இந்த ஆள் வந்து அலைச்சிட்றான் ஐயா. ஏன் ஐயா கூப்பிடுறீங்க? இதுதான் ஐயா இப்போ அவசியம். தேவன் கிரியை செய்கிற நேரத்தில் சபைகளுக்கு வேண்டியது மிஷனரி தரிசனமே. அம்ராமும் அவனுடைய மனைவியும் கலங்கி போடலை, தெரியாது அவங்களுக்கு. ஆரோனையும் ஆண்டவர் தீர்க்கதரிசியை தெரிஞ்சு கொண்டிருக்க தெரியாது. மீரியாம் அவளும் ஒரு தீர்க்கதரிசி தெரியாது. மோசே அவனும் ஒரு தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, இஸ்ரவேல்ல இப்படி ஒரு தீர்க்கதரிசி எழும்பவே இல்லை. அவனை வளர்க்கறதுக்கு தான் ஆண்டவர் கிரவுண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னுட்டு அம்ராமுக்கும் தெரியாது, ஏகபத்துக்கும் தெரியாது. ஐயா தெரியாது. என்னை ரொம்ப கவர்ந்த கிறிஸ்மஸ் பாட்டிலே ஒரு பாட்டு சைலண்ட் நைட் அல்ல, எல்லாருக்கும் முடிஞ்சது சைலண்ட் நைட், நம்மளும் சைலண்ட் ஆகிட்டோம். எனக்கு பிடிச்ச பாட்டு என்ன தெரியுமா? ரொம்ப பிடிச்ச பாட்டு கிறிஸ்மஸ் பாட்டில், மேரி டிட் யூ நோ the baby you are holding is going to walk on the waters. மேரி, மரியாளை, நீ கீழ்ப்படிஞ்சிட்டல்ல, உன் வயிற்றுல பிறக்க போகிற பிள்ளை எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த பிள்ளை பிறந்து கையில் வச்சிருக்கல, அந்த பிள்ளை என்ன தெரியுமா? தண்ணீர் மேல் நடக்கும், 4 நாளில் உயிரோடு எழுப்பும், இது வந்து மரணத்தை வெல்லும், ஜனங்களை விடியாக்கும். உனக்கு தெரியாது மேரி, உனக்கு தெரியாது. அதில் ஒரு லைன் இப்படி இருக்குது, டான் மோயன்கிற ஒருத்தர் பாடும்போது அது என்ன அழகா இருக்குது. நீ கிஸ் பண்ண போகிறது ஆண்டவரே கிஸ் பண்ண போற. தெரியாது. பக்கத்தில் சொல்லுங்க, உங்கள் கையில் இருக்க பிள்ளையை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சொல்லுங்க. அதனால தானே டியூஷன் கூட்டிட்டு இங்கே வந்திருக்கீங்க கூட்டத்துக்கு. என்ன பரீட்சை வருதான்? என்ன பரீட்சைன்னா எல்கேஜிக்கு படிச்சு டியூஷன் போயிட்டு வாடா, அம்மாவும் அப்பாவும் கூட்டத்துக்கு போயிட்டு வர்றோம், வரும்போதே உங்கள் டீச்சர் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அட பாவிகளா, உங்களுக்கு தெரியாதப்பா, உங்களுக்கு தெரியாதப்பா உங்கள் பிள்ளையை குறித்து தேவ நோக்கத்தை. அது கேட்கட்டுமா? கேட்கட்டும். அதனால தான் பிள்ளைங்களே காணும். சிலர் மட்டும் பால் குடிக்கிறக்குள்ளே இருந்து கூட்டு வந்திருக்கேன், அது ஒன்றும் விளங்காதனால. ஏன்னா அகஸ்டின் ஜெபக்குமார் பேச்சை 2வது வகுப்பில் கேட்டானா, மிஷினரியாக போகணும்னு சொல்லிட்டானா, நான் டாக்டர் ஆக்கணும்னு நினச்சிருக்கேன், இன்னும் இன்ஜினியர் ஆக்கணும்னு நினச்சிருக்கேன், எப்படி ஆவான்னு சொல்லி கூப்பிட்டு வராமல் இருந்தல்ல. பக்கத்தில் உங்க கை பிடிச்சவங்க, பிள்ளை பெற்றவங்களும் சொல்லுங்க, பெற போகிறவங்களும் சொல்லுங்க, கல்யாணம் முடிக்க போகிறவங்க பக்கத்தில் உங்க குளிக்க சொல்லுங்க. உனக்கு தெரியாது, உனக்கு காலத்தை தெரியாதனால்தான் உனக்கு உன் கையில் ஆண்டவர் என்ன தரப்போறான்னு தெரியாது. தெரியாட்டாலும் தேவன் சொன்ன வாக்கு தத்தம் தெரியும். என் எதிர்காலம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், என் பிள்ளையை குறித்த தேவ தீர்மானம் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என் தேவன் விடுதலை ஆண்டவர் என் ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு காலம் சமீபமாயிட்டுன்னு அம்ராமே உனக்கு தெரியும். தேங்க்யூ. தெரிஞ்ச மட்டும் போதாது, பிள்ளை பிறந்துட்டு ஆம்பளை பிள்ளை அழகா வேற இருக்கான். வேதம் அழகுன்னு போட்டவுடனே நம்ம அழகான பிள்ளை என்று கண்டு ஒன்று மட்டும் கால்குலேட் பண்ணி பார்த்தான். இப்போ 350 வருஷம் ஆச்சு, இன்னும் 50 வருஷத்தில் பெரியவன் ஆயிடுவான். என்னமோ பண்ண போறாரு. ஆரோன் வாடா, மிரியாம் வா. இந்த பிள்ளை அழும்போது பக்கத்து வீட்டு சத்தம் கேட்கக்கூடாது, ரோட்டில் போகிற போலீஸுக்கு சத்தம் கேட்கக்கூடாது. நீங்கள் ரெண்டும் இவன் ஆள ஆரம்பிச்சு நீங்கள் கத்தணும், ஓ ஓ ஓ ஓ ஓன்னு கத்தணும். அன்னைக்கு அலுவலியே தெரியாது, அதனால ஓ ஓன்னு கத்துக்கிட்டான். இன்னைக்கு சபையில் ஓ போடுறவங்க அது 2வது கேஸ். அது எதுக்கு ஓ போடுதுன்னு எனக்கே தெரியாது. அன்னைக்கு இவங்க அம்மா 2 பேரையும் கூப்பிட்டு, ஏய் கத்துக்கடா, பிள்ளை அழ போறான்டா, பால் கேட்கல, 2 பேரும் சண்டை போடுற மாதிரி சத்தம். ஆனால் 3 மாசத்துக்கு மேலே இந்த பிள்ளை சத்தம் அதை விட பெருசா இருக்கு. அதனால தான் முடியலை. இப்போ ஐயா இது ஆண்டவர் தான் கொடுத்துருக்காருன்னா ஆண்டவர் காப்பாற்ற வேண்டியதானே நிற்கலையா. என்னால் முடிஞ்சதை நான் செய்வேன். மிரியாம் போ, ஆத்துக்குள்ள போய் நாணல வெட்டிட்டு வா. ஆரோன் கொஞ்சம் கீழே எடுத்துட்டு வாடா, கொஞ்சம் பிசின் எடுத்துட்டு வாடா, அம்மா ஒரு நல்ல பாஸ்கெட் செய்ய போறேன். அப்ப மீரியாம் கேட்டிருக்கணும். மீரியாமுக்கு அப்ப 7 வயசு. அவனை ஆத்துல போடுற நேரத்தில் மீரியாமுக்கு 7 வயசு. 7 வயசு பிள்ளை கேட்கிறான், அம்மா அம்மா ஆத்துல போட போறோமா? ராஜா அப்பதான் சொல்லியிருக்கா ஆத்துல போடணும். ஆத்துல மூழ்கக்கூடாதா? ஆத்துல போட்டால் மூழ்காதுடா, போடுவோம். அப்போ ஒன்று செய்யலாமா, நான் அந்த பிள்ளைக்கு காவல் காக்கிறதுக்கு நீ உன்னையே பிடிச்சிட்டு போயிடுவான்.
உன்னைய பிடிச்சிட்டு போயிடும். ஏன்னா இந்த பிள்ளைய பெத்தவளை தேடுறதுக்கு உன்னைய பிடிச்சா போதும். அவன் ரூட் எடுத்துருவான்டா, ரூட் எடுத்துருவான். 7 வயசு மீரியம் என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா? என்ன சொன்னா தெரியுமா? பாங்கம்மா, ஆண்டவர் கிரியை செய்யும்போது கூட நிற்கிறத போல ஒரு ஆனந்தம் உண்டா? என்னதான் செய்கிறான்னு பார்க்கலாமே, நான் போகிறோம்மா. எங்கய்யா தைரியம் வந்துச்சு? எங்கே தைரியம் வந்துச்சு? மதுரையை கொடுத்து அடிக்கடி சொல்கிறாங்க, பக்கத்து வீட்டில் திருடனா தான் வீட்டு பூட்டு நல்லா இருக்கான்னு பார்க்குறான். பக்கத்தில் அவங்க கைப்பிடி சொல்லுங்க, உங்களை பற்றி சொல்லலை. நீங்களும் ரொம்ப தைரியசாலிகள். நோ சார், நோ. தாயும் தகப்பனும் ஆரோனுக்கும் மீரியாமுக்கும் நல்லா இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசை புவியில் வேறே இல்லை, என்றும் எனக்கவர் ஆதரவே. இயேசுவல்லால் ஆசை புவியில் வேறே இல்லை, என்றும் எனக்கவர் ஆதரவே. ஆனந்தமாய் இன்பக் கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமாய் உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின் சென்று ஊழியம் செய்து உம் பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத உம் கிருபை, கண் பாரும் என்றும் நான் உம்மடிமை. தாரும் தேவா ஏழைக்கும் மாறாத உம் கிருபை, கண் பாரும் என்றும் நான் உம்மடிமை. ஆனந்தமான் இன்பக் கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமா. பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கா? எவ்வளவு இருக்குது? 1/4 கிலோவா, 1/2 கிலோவா, 1.5 கிலோவா? நாங்கள் பயங்கர விசுவாசி பிரதர். எத்தனை வருஷமா விசுவாசி? 25 வருஷமா விசுவாசி, 30 வருஷமா விசுவாசி. எங்க சர்ச்சில் போய் பெஞ்சை கேட்டு பாருங்க, அது தேஞ்சது சொல்லும். உங்க விசுவாசத்தினுடைய தைரியத்தை இந்த ஆளுங்கிட்ட எழுதி கொடுக்கப்பட்ட வார்த்தை ஒன்றும் தெரியாது. கல்வாரியையும் கண்டதில்லை, கிறிஸ்துவின் அன்பையும் ருசித்ததில்லை, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்னு தெரியாது. இன்னைக்கு எல்லா வரங்களையும் நீங்க கரைச்சி குடிச்சவர்கள். ஆனால் ஒன்றும் தெரியாது. பைபிளும் கிடையாது, போதகர்களும் கிடையாது, அந்த தேசத்தில் அவங்களுக்கு போதிக்கிறதுக்கு ஆட்களும் கிடையாது. யெகோவா தேவன் என்று சொன்னது மாத்திரம்தான் தெரியும். ஆபிரகாமின் தேவன் தான் ஜெபம் பண்ண தெரியும், ஈசாக்கின் தேவன் தான் ஜெபம் பண்ண தெரியும், யாக்கோவின் தேவன் தான் சொல்ல தெரியும். என் ஆண்டவர் என்று சொல்றது கூட தைரியம் கிடையாது. ஆனா அவனுக்குள்ள அந்த விசுவாசம், தேவ திட்டத்தை தேவ சித்தத்தை செய்யறதுக்கு என்ன வந்தாலும் சரி
ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் மீரியாமுக்குள்ளேயும் ஊட்டி வழங்கி குடும்பமாக அந்த பிள்ளை வளர்க்குறதுக்கு என்ன செய்தாங்கங்கிறத நாளைக்கு பார்த்துட்டு அந்த பிள்ளை என்ன செய்துங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம மறுபடியும் அதே கவியை பாட போகிறோம். இந்த பாடலை சாரல் நவரோஜ் 60 வருஷத்துக்கு முன்னால் எழுதினாங்க. 60 years பட் ஸ்டில் ஃப்ரெஷ். உப்பு கொடுத்தவர்களாக எல்லாரும் பாடணும்னு நினைக்கிறேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தேன் அர்ப்பணித்தேன். உங்களுக்கு தெரியலன்னா ஸ்க்ரீனில் வருது. தயவு செய்து எல்லாரும் எழுந்து நின்று ஒரு ஒப்பு கொடுத்தலோடு, ஆண்டவரே, you started your good work, உங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்க. வர 2 நாட்கள் எங்களோடு கூட இடைவெளிப்படுறதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லி 2 கரங்களையும் உயர்த்தி இந்த கையை மாத்திரம் என்னோடு கூட பாடலாமா? கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்தே என்னை அர்ப்பணித்தேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.